அதிமுகவின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒருமுறை கூட சொத்து வரியை உயர்த்தியதோ மக்கள் மீது வரி சுமையை திணித்ததோ கிடையாது என்று எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது தொடர்பான அலுவல் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா எஸ்.பி. வேலுமணி, சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்.பி. வேலுமணி, மக்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க குறைந்தபட்சம் 10 நாட்கள் சட்டப்பேரவையை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆன நிலையில் 3 முறை சொத்து வரியை உயர்த்தியுள்ளதாகவும், மக்கள் பிரச்சினைகள் பற்றி சட்டப்பேரவையில் பேசுவதற்கு வாய்ப்புகள் குறைக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். கொரோனா வந்திருக்கு, மக்கள் சிரமத்தில் இருக்காங்க. கொரோனா இருக்கும்போது அரசாங்கத்துக்கு வருமானம் குறைவாக இருக்குது. அந்த சூழ்நிலை எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட மக்கள் மேல் இந்த வரியை ஏற்றக்கூடாது என்று ஏற்றவே கிடையாது. முழுமையாக 10 ஆண்டுகள் அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியா இருக்கும்போதும் முழுமையாக சொத்து வரி, வீட்டு வரி, நிலவரி எதுவுமே ஏற்றப்படவில்லை. இதை அது அமைச்சருக்கும் தெரியும். அது தவறா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதிமுக ஆட்சியில ஏற்றல, திமுக ஆட்சி வந்த அது ஏற்று